நீங்களும் உங்களோட இப்படி இருக்கிற போட்டோவை ஒரே கிளிக்ல இப்படி மாத்தணுமா? ஆமா. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாலே போதும், நீங்களும் என்ன மாதிரியே 5 to 6 மினிட்ஸ்ல இந்த மாதிரி எடிட்டை ஒரே கிளிக்ல பண்ண முடியும். ஆஹா. ஸோ இந்த மாதிரி எடிட்லாம் நம்ம பண்றதுக்கு யூஸ் பண்ண போற டூல் தான் கூகுள் ரீசெண்டா லான்ச் பண்றதுக்கு நானோ பனானா. புரியலையே. இந்த டூலை வச்சு நம்ம இந்த மாதிரி எடிட் மட்டும் இல்லாமல், நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டிஷர்ட்டு இல்லை பேண்ட்டு, அந்த பேண்ட்டோட கலரை மட்டும் மாற்றணுன்னா கூட நீங்கள் இப்படி இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற டிஷர்ட் கலரை இப்படி மாற்றிக்கலாம். ஓ, அப்படியா விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய சூப்பரான எடிட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த கூகுள் ரீசெண்டாக லான்ச் பண்ணுறக்க நானோ பனானா டூலை வச்சு பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனில் இருக்கிற ஜெமினி ஆப் உள்ள போய்க்கோங்க. ஜெமினி ஆப் உங்ககிட்ட இல்லைன்னா பிளே ஸ்டோரில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம குரோமில் போய் கூகுள் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஜெமினி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணணும், அதோட பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ அதில் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ இந்த மாதிரி எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே டன் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணுமோ அந்த ப்ராம்ப்ட்டை போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜெமினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்தோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன போடுறேன்னா, மேக் போத் பர்சன் ஸ்டாண்ட் க்ளோஸ் அண்ட் பிளேஸ் ஹேண்ட்ஸ் இன் ஈச் அதர் ஷோல்டர் லைக் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். 2 பேரும் பக்கத்தில் நின்று ஷோல்டரில் கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு போட்டுக்கிறேன். போட்டு ஹாப்பிலின்னு போட்டுக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு போட்டுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் ஷுட் பி 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டுக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீல்ல இருக்குன்னு போட்டுக்கிறேன். த பிக்சர் ஷுட் பி அந்த செல்ஃபி டேக்கன் பை த பர்சன் வேரிங், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் ஷுட் பி ஹை குவாலிட்டின்னு போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் ஜென்ரேட் ஆகும்னு போட்டுக்கிறேன். போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட் கொடுத்தோம்னா அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டோம்னா வித்தின் 2 or 3 மினிட்ல இந்த மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் அந்த ப்ராம்ப்ட் போடுறோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எடிட் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது நல்லா இல்லைன்னா திரும்ப அதே மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து அதே 2 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா திரும்ப புதுசா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே கிளிக்ல இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெமினில புதுசா லான்ச் பண்ண ஃபீச்சரை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட்லாம் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி எடிட் மட்டும் இல்லாம இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க சூப்பரான எடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினில பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல இருக்கிற பேண்டோ இல்ல டிஷர்ட் கலரோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க மாத்தணும்னா அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி ஆப்ல பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, இந்த இமேஜ்ல இருக்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர்ல மாத்திடும். ஒயிட் கலர் மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரே பார்த்தீங்கன்னா திரும்ப பர்பிள் கலரா மாத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க போட்டோலயும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ அதை கிரியேட் பண்றதுக்கு இப்போ உங்க போன்ல உள்ள குரோம் உள்ள போய்க்கோங்க. குரோம் உள்ள போயிட்டு மேல சர்ச்ல கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் உள்ள பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. இந்த வெப்சைட் உள்ள ஓப்பன் பண்ணணும், அதோட பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா ட்ரை நானோ பனானான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டோ செலக்ட் பண்ணணும், அதோட பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செலக்ட் பண்ண இமேஜோ மேல அவங்களே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராம்ப்ட் அப்படியே எரேஸ் பண்றேன். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இதுக்கும் நீங்க ப்ராம்ப்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன போடுறேன்னா, turn the t-shirt into blue ஆனா நான் ஒயிட் போட்டுக்கிறேன். turn the t-shirt into white கலர் இந்த போட்டோன்னு போட்டுக்கிறோம். அந்த டிஷர்ட் இன்ட்டு ஒயிட் கலர் இந்த போட்டோன்னு போட்டுக்கிறோம். அந்த போட்டோல இருக்க டிஷர்ட்டை ஒயிட் கலர்ல மாத்தணும் ப்ராம்ப்ட் போட்டுக்கிறோம். போட்டு இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட் கொடுத்தோன்னா அது 15 to 30 செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அதை கிரியேட் பண்ணி கொடுத்ததா இப்போ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அது ரொம்ப ரியலிஸ்டிக்காவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிஜமாவே அந்த ஒயிட் டிஷர்ட் தான் போட்டிருக்க மாதிரியே அந்த இமேஜ் எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படிலாம் ப்ராம்ப்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஜெமினி எடிட் பண்ணி தரும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணலாம் ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். இப்போ எடிட் பண்ணி ஜென்ரேட் பண்ண இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே டவுன்லோட் கிளிக் பண்ணி அதே குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜை வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் போட்டு சூப்பராக எடிட் பண்ணலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பண்ணா நீங்க எப்படிலாம் ப்ராம்ப்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவான இமேஜஸ் எல்லாம் வந்து பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இப்ப ரீசெண்டா கூகுள்ல லான்ச் பண்ணா இந்த ஃபீச்சரை வந்து பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பண்ணா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த வீடியோல எப்படி இந்த மாதிரி எடிட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவில் இருக்கிற டிஷர்ட் கலர் மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவை போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.